திருமணமான 9 நாட்கள்ல கணவன் மனைவி 2 பேருமே மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். வெல்கம் டு தி KTV. நான் உங்கள் பவானி ஸ்ரீ. சென்னை பெருங்குடியை சேர்ந்தவர் விஜய். இவருக்கு 25 வயசு ஆகியிருக்கு. இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு IT கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதே கம்பெனில யுவஸ்ரீ, இவங்களுக்கு 24 வயசு ஆகுது. இவங்க திருவொற்றியூரை சேர்ந்தவங்க. இவங்களும் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தப்போ 2 பேருக்குமே காதல் ஏற்பட்டிருக்கு. அதாவது 2 பேருமே 2 வருஷமா லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய திருமணம் கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி கூட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் கோவில்ல மேரேஜ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. 2 பேரும் மேரேஜ் முடிச்சுட்டு குன்றத்தூர்ல இருக்க 3ஆம் கட்டளை பகுதியில் ஒரு வாடகை வீடு எடுத்து அங்க வசிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. யுவஸ்ரீயோட சகோதரி போரூர்ல வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க யுவஸ்ரீக்கு ரொம்ப நேரமா கால் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா யுவஸ்ரீ கால் பிக் பண்ணாம இருந்திருக்காங்க. உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, யுவஸ்ரீயோட வீட்டுக்கு போய் பார்த்தப்போ கதவு உள்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருக்கு. ரொம்ப நேரமா கதவை தட்டியுமே யாருமே திறக்கல அப்படின்றதுனால சந்தேகம் ஏற்பட்டு யுவஸ்ரீயோட சகோதரி குன்றத்தூர் போலீசார் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தப்போ கணவன் மனைவி 2 பேருமே இறந்த நிலையில இருந்திருக்காங்க. விஜய் தூக்கிலிட்ட நிலையிலும் யுவஸ்ரீ கட்டில்ல இறந்து இருந்திருக்காங்க. ஆனா யுவஸ்ரீயோட உடம்புல எந்த விதமான காயங்களும் இல்லையா. அவங்களுக்கு பக்கத்துல தலையணை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி விஜயோட மணிக்கட்டுமே அறுக்கப்பட்டு இருந்ததுதான். தடையியல் நிபுணர்கள் ஆய்வு பண்ணி அவங்க 2 பேரோட உடலுமே தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்களாம். போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில் நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. யுவஸ்ரீக்கு பேரண்ட்ஸ் கிடையாதான். போரூர்ல இருக்கக்கூடிய யுவஸ்ரீயோட சகோதரி தான் அவங்கள வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கம்பெனில ஜாயின் பண்ண உடனே விஜய்க்கும் யுவஸ்ரீக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. ஆனா யுவஸ்ரீக்கு பேரண்ட்ஸ் இல்ல அப்படின்றதுனால விஜயோட வீட்டுல கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அந்த எதிர்ப்பையும் மீறி தான் அவர் டிசம்பர் 13ஆம் தேதி கோவில்ல தங்கூட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸோட ஹெல்ப்போட மேரேஜ் பண்ணியிருக்காரு யுவஸ்ரீய. 2 பேரும் மேரேஜ் முடிச்சுட்டு குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய 3ஆம் கட்டளை பகுதியில ஒரு வீட்டுல அவங்களோட புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த வீடை விஜய் வாடகைக்கு எடுக்கலையா. யுவஸ்ரீ கூட ஒர்க் பண்ணக்கூடிய 2 தோழிகள் தான் அந்த வீடை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு இப்பதான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு அப்படின்றதுனால கொஞ்ச நாளைக்கு இங்க ஸ்டே பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறையில யுவஸ்ரீயும் விஜயும், இன்னொரு அறையில அந்த 2 தோழிகள் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி விஜய்க்கு இன்னொரு பெண்ணோடு அஃபேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இது யுவஸ்ரீக்கு தெரிய அவங்க கண்டிச்சிருக்காங்க. 2 பேருக்கும் வாய் தகராறுல ஸ்டார்ட் பண்ணி அது கடைசியில கை கலப்புல போய் முடிஞ்சு விஜய் யுவஸ்ரீய கொன்னுட்டு அவரும் தற்கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. விஜய் யுவஸ்ரீயோட ரூம் பூட்டி இருந்ததை பக்கத்து அறையில இருந்த அவங்களோட தோழி தான் பார்த்து போரூர்ல இருக்கக்கூடிய யுவஸ்ரீயோட சகோதரிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் யுவஸ்ரீயோட சகோதரி பார்த்துட்டு குன்றத்தூர் போலீசார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இந்த மரணத்துல நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா விஜயோட வீட்டுல ஏற்கனவே எதிர்ப்பு இருந்ததுனால இந்த விஷயத்துல வேற யாரும் சம்மதம் பட்டிருக்காங்களா, அவங்க தங்கியிருந்த வீட்டுல அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் யாராவது வந்துட்டு போயிருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க CCTV மூலமா விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். ஆனா இந்த கேஸ்ல என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் தெரிய வரும் அப்படின்னு போலீசார் சொல்றாங்க. இப்ப இந்த விஷயம் குன்றத்தூர் வட்டாரங்கள்ல அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சம்பவத்துல 2 வருஷமா விஜய் யுவஸ்ரீ லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு அப்படின்றப்போ அவர் தான் கொலை பண்ணியிருப்பாரா. அதே மாதிரி பார்த்தோம்னா அவருக்கு அஃபேர் இருக்கு அப்படின்னா யுவஸ்ரீ மட்டும் தான் அவர் கொன்றிருப்பாரு. அவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இந்த இடத்துல எழுது. சோ போலீசாரோடைய முழு விசாரணைக்கு அப்புறமா தான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.